ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 92வது நாமா திருப்பெயர் ஹம்சநிபாஜ நமஹா. அன்னம் போன்று வெண்மையாக ஒளி வீசுபவனுக்கு நமஸ்காரம். ஹம்ச அன்னம் போன்று வெண்மையாக, நிப பிரகாசிப்பவன். அன்னப்பறவையினுடையதான அந்த வெண்ணிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞானத்தினுடைய லட்சணம், அதை உணர்த்துவதாக அமைகிறது. அதே போல இந்த சம்சாரத்தில் சாரமானது அசாரமானது, இது எடுத்துக்கொள்ளலாம் இது எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும் தன்மை, பாலையும் நீரையும் பிரிக்குமா போலேங்கிற உதாரணம் அன்னப்பறவையினுடைய இருக்கிற காரணத்தினால அதை போன்று அதை கைக்கொள்ளும் சந்நியாசிகள், ஹம்சர்கள், பரமஹம்சர்கள் அவருடையதான ஹிருதயத்தில் வசிக்கிறதுனால ஹம்சநிபன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் பகவானுக்கு பொருந்தும். அதே போல் அவர்களுக்குள்ளிருந்து பிரகாசத்தை ஏற்படுத்துபவன் ஆனதினாலே ஹம்சநிபன் அப்படிங்கிறதான பெயரும் அந்த அர்த்தமும் பகவானுக்கு பொருந்தும். பொதுவாக அன்னப்பறவையை ரொம்ப விசேஷமாக மானச சரஸில் தான் அது வசிக்கும்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி உத்தமமான தூய எண்ணம் உள்ள இடத்துல பகவான் பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமும் இதற்கு அமையிறது. அம்பாளினுடைய நடையை பற்றி சங்கர பகவத்பாதர்கள் சௌந்தரலஹரியில் வர்ணிக்கும்போது இந்த அன்னப்பறவையானது அம்பாளினுடைய நடையை பார்த்து பழகி தான் அதை போல நடந்து பழகிறதான். அப்படின்னா அம்பாள் நட அவ்வளோ விசேஷமானது அப்படின்னு கொண்டு போய் இதற்கு உதாரணம் சொல்கிறார். பொதுவாக சந்நியாசிகளை ஹம்சர்கள், பரமஹம்சர்கள் என்று சொல்வதே வழக்கத்தில் இருக்கிறதுனால பகவான் சபரிகிரி பீட்டத்திலே சந்நியாசியாகவும் சந்நியாசிகளுக்கு தலைவராகவும் விளங்குவதனாலே ஹம்சநிபனாக எப்பவும் விளங்கி சன்னதி அடைக்கும் போதும் சன்னதி திறந்தவுடனையும் வெள்ள வெளியேர் என்று இருக்கக்கூடியதான விபூதி சாத்தோடு பகவானை பார்க்கறது இந்த அன்னம் போன்று வெண்மையாக ஒளி வீசுபவராக தரிசனம் பண்ணுறவர்களுக்கு தெரியும். அதனால் இந்த நாமாவானது அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.